பொதுவாக அன்புள்ள சகோதரர்கள், இந்த முஸ்லீமாக இருத்தல் இஸ்லாம் என்ற சொல் இருக்கிறது. இதுக்குள்ள ஒரு இடத்துல முஃமினாக இரு என்று சொல்கிறான் அல்லாஹ், இன்னும் ஒரு இடத்துல முஸ்லீமாக இரு என்று சொல்கிறான் என்றால், முஃமினாக இரு என்று சொல்கிற வார்த்தைக்குள் நீ முஃமினாகவும் இரு முஸ்லீமாகவும் இரு என்பது. முஸ்லீமாக இரு என்று சொன்னால் அதுக்குள்ள அர்த்தம் நீ முஸ்லீமாகவும் இரு முஃமினாகவும் இரு. இந்த மூமினாகவும் முஸ்லீமாகவும் இருந்து ஒரே இடத்துல சொன்னால் மட்டும்தான் மூமின் என்பதற்கு வேறு அர்த்தமும் முஸ்லீம் என்பதற்கு வேறு அர்த்தமும். மூமின் என்றால் நம்பிக்கை உள்ளவன், முஸ்லீம் என்றால் கட்டுப்படும். அந்த இடத்துல மட்டும்தான் ரெண்டு கருத்து நம்ம கொடுக்கணும். மற்ற இடங்களில் எல்லாம் ஒரு சொல்லுக்குள்ளே ரெண்டு அர்த்தமும் இருக்கிறது. அப்போ இந்த வசனங்கள், இந்த வசனத்தில் பக்ராவினுடைய 132வது வசனம், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்றால் நீங்கள் மூமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் மரணீங்கள் என்பதுதான் அர்த்தமாகும். அப்போ இந்த இஸ்லாம் என்பதற்குள் ஈமானும் இருக்கிறது, அமலும் இருக்கிறது. அப்போ இதை இன்னும் ஒரு இடத்திலே சூரத்து ஆல இம்ரான் 102வது வசனத்தில் அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்வா செய்யுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். தக்வான்னு தக்வான்னு சொல்றதையும் நம்ம எல்லாரும் இறையச்சம் இறையச்சம் என்று மட்டுமே மொழிபெயர்க்கிறோம். இறையச்சம் என்கிற வார்த்தைக்குரிய, என்கிற தமிழ் வார்த்தைக்குரிய அரபு பதம் அல் ஹவுஃப் மின் அல்லாஹ், அல் ஹஷ்யா, இதுதான் இறையச்சம் என்பது. இப்போ அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான் வேறு இடத்துல, வலா தஹாஃபூஹும் வஹாஃபூனி, நீ அவர்களுக்கு பயப்படவுன்னா என்னை பட, வலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி, அவங்களுக்கு நீ அஞ்ச வேண்டாம், என்னையே நீ அஞ்சு, வ இய்யாய ஃபர்ஹபூன், என்னையே நீ பயப்படுன்னு சொன்னால் பயப்படு என்பதல்ல இந்த அர்த்தம். தக்வா என்பதற்கு இறையச்சம் என்கிற அர்த்தமும் உள்ளே இருக்கிறது. ஆனால் இறையச்சம்தான் என்று முடிவெடுப்பது தப்பு. தக்குவா என்றால் என்ன? தக்குவல்லாஹ், அல்லாஹ்வை தக்குவா செய்வது என்றால் அன் தஅபுதல்லாஹ அலா நூரின் மின் அல்லாஹ் தர்ஜு ஸவாப் அல்லாஹ், அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான் என்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பதும் அவனை வணங்குவதும். அன் தஜ்தனிப நவாஹி அல்லாஹ் அலா நூரின் மின் அல்லாஹ் தக்ஷா இகாப் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு நரகத்தை தந்து விடுவான், தண்டனையை தந்து விடுவான் என்கிற பயத்தில் அவன் தடுத்தவற்றை விடுவதும் தான் தக்குவா. இப்போ அல்லாஹ் ஏவுவதை எடுத்து நடப்பது, அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வது, இதுதான் தக்குவா. அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை தக்குவா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்குவா செய்து கொள்ளுங்கள். அப்படின்னு தான் மீனிங். அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடங்கள், அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள். இதில் ஹக்க துகாத்தி சரியான முறையில். இப்போ சரியான முறையில் என்பது ஏவின எல்லாத்தையும் நம்ம செய்யணும் என்ற அவசியம் இல்லை, நம்மளால் முடியுமானது தான் செய்யலாம். ஜக்காத்து கொடுங்கன்னு ஏவி இருக்கிறார், எல்லாரும் ஜக்காத் கொடுக்கலுமா? யாரிடத்தில் நிசாப் இருக்கிறதோ அவர் தான் ஜக்காத்து கொடுக்க முடியும். ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறார், யாருக்கு ஹஜ் செய்ய முடியும்? யாருக்கு மக்காவுக்கு போய் வருவதற்குரிய பொருளாதாரமும் மற்ற பாஸ்போர்ட் வசதிகளும் போக்குவரத்து வசதிகளும் உடல் வலிமையும் யாரிடம் இருக்கிறோ அவருக்குத்தான் ஹஜ் கடமை. அப்போ அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடங்கள் என்று சொன்னால் நம்மால் முடியுமான வழிதான். அதே போல அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது எல்லாவற்றையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தடுத்த எல்லாவற்றையும் தவிர்த்து கொள்ள, அதில் எக்ஸ்கியூஸ் இல்லை. ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கின்ற நிர்பந்தம். தடைகளை நம்ம செய்வதற்கான ஒரே ஒரு சந்தர்ப்பம் நிர்பந்தம். நிர்பந்தம் வருமாக இருந்தால் தடைகள் சில நேரம் விதிவிலக்காகும். அத்தரூரா துபீஹுல் மஹ்தூரா என்று இஸ்லாமிய சட்டத்துறையில் சொல்லுவார்கள். நிர்பந்தம் தடுக்கப்பட்டதை அனுமதிக்கும். இப்போ உதாரணமாக ஒரு கடுமையான ஒரு நோயினால் ஒருவர் பாதிக்கப்படுகிறார், நிறைய ட்ரை பண்ணிட்டார், அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவி கேட்டு நிறைய முயற்சி செய்தால் யாரும் உதவி செய்யலை. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் கடைசியில் உயிரை பாதுகாப்பதற்கு யார்கிட்டையாவது வட்டிக்கு கடன் வாங்குறதா,
இந்த நேரத்தில் போய் அல்லாஹ்வில் தவக்குள் வைத்து தௌபா செய்து விட்டு வட்டிக்கு பணத்தை வாங்கி அந்த ட்ரீட்மெண்ட்டையோ அல்லது அந்த சர்ஜரியோ செய்து முடிக்கிறார். இது பாவமாக இருக்குது இல்லை. உயிரை பாதுகாப்பது கடைசி கட்டத்துக்கு வந்துட்டார். டாக்டர் சொல்லிட்டார், இந்த சர்ஜரி நீ பண்ணவில்லை என்றால் நீ மவுத். இப்போ இவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. இவர் என்ன பண்ணுவார் என்றால், யாராவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கடனை வாங்குவார். இது நிர்பந்தம். இப்போ நிர்பந்தமான நேரத்தில் நம்ம ஒரு ஹராமை செய்யலாம். ரைட். அப்போ அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்வா செய்யுங்கள் என்றால், அல்லாஹ் ஏவியவற்றை நம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடப்பதும், அல்லாஹ் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும். எதில் அல்லாஹ் தடுத்தவற்றை? எல்லாவற்றையும். நம்ம அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து ஒன்று ரெண்டத்தை பார்க்கணும். இப்போ மெயினாக மக்கள் எதை பார்க்குறாங்க? அல்லாஹ் தடுத்தவற்றை. மக்களுடைய உணர்வுகளிலும் நடைமுறையிலும் என்ன இருக்குன்னா, இந்த பெண்கள் விஷயம் மட்டும்தான் அல்லாஹ் தடுத்தது போல மைண்ட் செட் ஆகிட்டு. ஒரு பெண்ணோட பேசிட்டு நின்றா இப்போ கொஞ்சம் கோபம் வரும், நமக்கும் கோபம் வரும். நம்ம இயல்பாக நம்ம பேசிட்டு நிற்கிற நமக்கும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. நம்ம ஒரு பெண்ணோடு பேசிக்கணும், அல்லது ஒரு பெண்ணோடு தகாத ஒரு உறவு ஒரு ஃபோன்லேயோ அல்லது வேற ஒரு முறையிலையோ ஒரு பயம் வருது, பார்க்குறவன்னு அதை பாவமாக பார்க்குறான். வட்டி நார்மல், வட்டி இன்றைக்கு நார்மல். சூதாட்டமும் நார்மல். சூதாட்டம்னா முதல் ஒரு காலத்தில் சில கேம்ஸ் தான் இருந்துச்சு சூதாட்டத்துக்கு. இப்போ அப்படி இல்லை. பிஸ்னஸ்லேயே நிறைய சூதாட்டம் நடக்குது. வியாபாரத்தில் மோசடி நார்மல். கடன் வாங்கிறது, நாளைக்கு தாரன், வாரம் தாரன், சிம்பிளாக ஏமாற்றிட்டு போகிறது நடக்குது. பொய் சொல்கிறது சிம்பிளாக நடக்குது. மனைவியை கொடுமைப்படுத்துறது சிம்பிளாக நடக்குது. அண்டை வீட்டாரோட சண்டை போடுறது சிம்பிளாக நடக்குது. ரைட். பாவம் செய்யக்கூடாது. நான் பாவம் செய்கிறல்ல. சிலர் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய காவல் நான் என்றால் எந்த பாவமும் செய்வதில்லை. அவரோட இன்டென்ஷனில் என்ன இருக்கு? நான் பெண்களுடைய விஷயத்தில் பேணுதலாக இருக்கிறேன், இவ்வளவுதான். ஒரு பாவம் செய்வதில்லை என்பதற்கு அர்த்தமாகும். பொய் பேசுறது சிறிய பாவமா பெரிய பாவமா? சொல்லுங்க. பொய் சொல்றது சின்ன பாவம் பெரிய பாவமா? பெரும் பாவம். புறம் பேசுறது சிறிய பாவமா பெரிய பாவமா? பெரிய பாவம். கோல் சொல்றது சின்ன பாவமா பெரிய பாவமா? பெரும் பாவம். அண்டை விட்டாருக்கு தொல்லை தாரது சின்ன பாவமா பெரிய பாவமா? பெரும் பாவம். மனைவியை கொடுமைப்படுத்துறது சின்ன பாவமா பெரிய பாவமா? பெரும் பாவம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பெரும் பாவங்கள் எல்லாம் சின்ன பாவங்களாக அல்லது பாவம் இல்லை என்கிற நிலைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டும், இந்த தக்வா என்பதுதான் இஸ்லாம். அதெல்லாம் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்வா செய்யுங்கள், முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள். முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள். இப்போ முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள்னா தக்வாவோடு வாழுங்கள். தக்வாவோடு வாழ்வது தான் இஸ்லாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொற்ப காலம்தான் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். அது கண்போம். எப்போ மௌத்து வரும் என்பது யாருக்குமே தெரியாது. அதுவும் நம்ம நம்பக்கூடிய ஒரு உறுதியான விஷயம். மௌத்தானா மண்ணோடு மண்ணாகி விடுவோம் என்கிற நம்பிக்கையோடு உள்ளவர்கள் கிடையாது. நாம் மௌத்துக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அழியும் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். மஹ்ஷர் என்ற ஒரு நிலையை ஈமான் கொண்டிருக்கிறோம். நம்மோடு மஹ்ஷரில் வைத்து அல்லாஹ் நேரடியாக பேசுவான் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். நரகம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புகிறோம். நரகத்துக்கு மேலே ஒரு பாலம் இருக்கிறது என்பதை நம்புகிறோம். அந்த பாலத்தை கடந்தால்தான் சுவர்க்கம் இருக்கிறது என்பதையும் நாம் நம்புகிறோம். எனவே இந்த நம்பிக்கையின் நிழலில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவற்றையெல்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அவற்றை எல்லா விஷயங்களிலும், வெறுமனே தொழுகையில் மட்டுமல்ல, பெருநாள் தொழுகையில் மட்டுமல்ல, அல்லது சில ஜனாசாவுடைய சுன்னத்துகளில் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும், அஹ்லாக்குடைய விஷயம், பண்பாட்டு விஷயம், குடும்ப வாழ்க்கை, வியாபாரம் என்று எல்லா இடங்களிலும் நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன வழிகாட்டல்களை எடுத்து நடக்க வேண்டும். அப்படி எடுத்து நடந்தால் நம்ம யாரு? முஸ்லிம்கள். அந்த நேரத்தில் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்கிற
அந்த குர்ஆன் வசனத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நல்ல முடிவையும் முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.